அடுத்தடுத்து கைதாகும் திமுக பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள். இப்படி தனக்கு நெருக்கமானவர்களையே இறுக்கி பிடித்து செக் வைப்பதால் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலக்கத்தில் உள்ளார். சாராய வியாபாரி சோடா பாஷா மற்றும் தனது மருமகன் ரிஸ்வான் மூலமாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு நெருக்கமானவர்தான் சாராய வியாபாரி மரூர் ராஜா. திண்டிவனம் நகராட்சி கவுன்சிலர் ரம்யாவின் கணவரான மரூர் ராஜா சாராய கடத்தல் மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த பரபரப்பே திண்டிவனம் திமுகவினருக்கு இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அமைச்சரின் மருமகன் ரிஸ்வானுடன் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கும் 2 பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் உட்பட 5 பேர் கள்ள சந்தையில் மதுபானம் விற்றதாக கொத்தாக தூக்கப்பட்டுள்ளனர். செஞ்சி பேரூராட்சி 16வது வார்டு கவுன்சிலர் புவனேஸ்வரி, இவருடைய கணவர் அண்ணாதுரை செஞ்சி பிடிஓ அலுவலகம் எதிரே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையின் அருகே பார் நடத்தி வருகிறார். திமுகவின் ஒன்றிய பிரதிநிதியாக உள்ள இவர் கள்ள சந்தையில் மது பாட்டில்களை விற்பனை செய்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல செஞ்சி பேரூராட்சி 4வது வார்டு கவுன்சிலர் லட்சுமியின் கணவர் வெங்கடேசனும் கள்ள சந்தையில் மதுபானம் விற்றதாக கைது செய்யப்பட்டுள்ளார். செஞ்சி பேருந்து நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் பார் வைத்து நடத்தி வரும் வெங்கடேசன் செஞ்சி பேரூராட்சி திமுக நகர தொண்டரணி பொறுப்பிலும் உள்ளார். மேலும் நரசிங்கராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக கிளைக்கழக செயலாளர் சிவக்குமார், திமுக கிளைக்கழக மேலவை பிரதிநிதி சிவா என்கிற கிருஷ்ணராஜ், திமுகவை சேர்ந்த சங்கராபுரம் தண்டபாணி ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஷசாராயம் அருந்தி விழுப்புரம் மாவட்டம் எக்கியார்குப்பம் கிராமத்தில் 13 பேர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே பெருங்கரணை கிராமத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் கட்சி பாகுபாடின்றி அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த தீவிர நடவடிக்கையால் திமுகவை சேர்ந்தவர்களே தொடர்ந்து கைதாகி வருகின்றனர். எனினும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீது அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எதிரியுள்ளது.